ஓம் ரீங்கங்கும் கணபதியே நமக. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனிப்பயச்ச ராகு கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஜோதிட பதிவு பார்க்கலாம். என் பேர் தேன்மொழி, பொள்ளாச்சி, கோவை மாவட்டம். ஜோதிட பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். நன்றி. காதல் தோல்வி தரக்கூடிய தசாபுத்திகள். இப்போ ஒரு ஜாதகத்தில் பார்த்தா கிரகங்களை பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம். அதாவது சனி செவ்வாய் இணை பெற்றிருந்து, இல்லை செவ்வாய் புதன் இணை பெற்றிருந்து 3, 5, 7, 9ஆம் இடங்களில் இருந்தால் நிச்சயமாக காதல் தோல்வி இருக்கணும் நம்ம எடுத்துக்கலாம். அதே தசாபுத்திகள் வர பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிப்ரெஷன், ஒரு டென்ஷன் தரக்கூடிய அமைப்பில் தான் காதல் இருக்கும். சரிங்களா? அதாவது சனி திசை வந்துச்சுன்னா, சனி திசையில் வந்து செவ்வாய் புத்தி, ராகு புத்தி இதெல்லாம் வந்துச்சுன்னா நிச்சயமாக மன வருத்தத்தை கொடுக்கும். அது கேது வந்துட்டான்னா சொல்லிக்கவே வேண்டாம். காதலை கொடுத்து மனசில் ஆசையை வளர்த்தி ரொம்ப கஷ்டப்படுத்தி அதாவது வாழ்க்கையே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு போகக்கூடிய தன்மையை கேது பகவான் கொடுத்துருவாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகு திசையில் சனி புத்தி, ராகு திசையில் கேது புத்தி. சரிங்களா? குரு திசை வந்தாலும் குரு திசையில் சுக்கிர புத்தி, சுக்கிர திசையில் புதன் புத்தி. இந்த மாதிரி அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு படு பயங்கரமான ஒரு காதல் தோல்வியை கொடுத்துருவோம். அதே மாதிரி செவ்வாய் திசையில் வந்து பார்த்திங்கன்னா சனி புத்தி, செவ்வாய் கேது புத்தி. இந்த மாதிரி அமைப்புகளில் சனி செவ்வாய் கேது ராகு இந்த அமைப்பில் தசா வந்தாலும் சரி, இதில் காம்பினேஷன் செவ்வாய் சனி செவ்வாய் புதன் இந்த மாதிரி காம்பினேஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது இந்த காம்பினேஷன் வரப்போல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஏன்னா மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி வச்சு ஒரு டல்லாக எந்த ஒரு வேலையும் செய்ய விடாத அளவுக்கு ஒரு மன வருத்தத்தை தரக்கூடிய ஒரு ஒரு காதல் துளியை வந்து நிச்சயமாக கொடுத்துரும் இந்த கிரகனுடைய தசாபுத்திகள். அதனால் இந்த மாதிரி தசாபுத்திகள் வந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? ஏன்னா எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, சாப்பிட முடியாது, இதே நினச்சி கவலைப்பட்டு உங்கள் ஃப்யூச்சரே வந்து வேஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் இந்த கிரகங்களுடைய தசாபுத்திகள் இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.